ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கான மார்னிங் ஹேபிட்ஸ். நம்ம லைஃபை சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும்னா அதுக்கு பல ஹேபிட்ஸ் இருக்கு. இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்துலயுமே டாப்ல இருக்க ட்வின் ஹேபிட்ஸ் தான் நம்ம சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கும். இந்த ட்வின் ஹேபிட்ஸ்ல ஒன்னு இல்லைன்னா ஒன்னு சரியா இயங்காது. ஒண்ணுக்கு அடிபட்டாலும் ரெண்டுமே பாதிக்கப்படும். இந்த ட்வின் ஹேபிட்ஸ் என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? ஆன்சர் என்னன்னு வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கே தெரியும். இந்த ட்வின் ஹேபிட்ஸ் மட்டும் இல்லாம சக்சஸ்ஃபுல் லைஃப்க்கு தேவைப்படுற முக்கியமான 8 ஹேபிட்ஸையும் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்தா அதை மாத்துறதுக்கு உடனடியா வேலை செய்யற ஹேக்ஸ், ஷார்ட் கட்ஸ் இததான் யூஸ் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா நீண்ட காலமா நம்ம ஃபாலோ பண்ற விஷயங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். லாங் டேர்மா சில மார்னிங் ஹேபிட்ஸை ருட்டீனா ஃபாலோ பண்றப்போ லாங் டேர்மா சக்சஸை தக்க வச்சுக்க முடியும். சோ உடனுக்குடனே கிடைக்கிற ரிசல்ட்டை எதிர்பார்க்காம வாழ்க்கை முழுக்க உதவுற ருட்டீனை ஃபாலோ பண்ணணும். சக்சஸ்ஃபுல் பீப்புளோட வாழ்க்கையை செக் பண்ணி பார்த்ததுல அவங்க எல்லாருக்குமே ஒரு மார்னிங் ருட்டீன் இருக்கு. அவங்களோட முக்கியமான மார்னிங் ஹேபிட்ஸை நான் சொல்றேன். நம்பர் 1, காஃபிக்கு பதிலா தண்ணி. நைட்டு முழுக்க தூங்கி எழுந்துக்கிறப்போ உடம்புல தண்ணி சத்து கம்மியா இருக்கும். சோ முதல்ல உடம்ப ஹைட்ரேட் பண்ணணும். நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட இருக்க காலை பழக்கத்துல இதுதான் மெயின். காலையில எழுந்ததும் டீ காஃபி குடிக்காம தண்ணி தான் குடிக்கிறாங்க. கேமரான் டியாஸ், இவங்க அமெரிக்கன் ஆக்ட்ரஸ். இவங்க காலையில எழுந்ததும் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருவாங்களாம். இந்த ஹேபிட்ட பல வருஷமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன் அப்படி செய்யணும்? இவங்க மட்டும் இல்ல, காலையில எழுந்ததும் பல சக்சஸ்ஃபுல் பீப்புளோட நாக்கு தண்ணியை தான் முதல்ல சுவைக்குது. இதுக்கு காரணம் தண்ணியில இருக்க சத்துக்கள் தான். மனுஷனோட உடம்பு தண்ணியில தான் அதிகம் நிரப்பப்பட்டிருக்கு. உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப அவசியம். இது மூலமா தான் ஊட்டச்சத்துக்கள் எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. உடலோட வெப்பநிலை மெயின்டைன் ஆகுது. மூட்டு பகுதி சிக்கிக்காம இருக்க இந்த தண்ணி தான் லூப்ரிகேஷனா வேலை செய்யுது. காலையில நம்ம தண்ணி குடிக்கிறப்போ அது இரைப்பைய சுத்தம் செய்யும். பிளஸ் தெர்மோஜெனசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். அதாவது வெப்பம் உருவாகும். உடல்ல அந்த தண்ணி இறங்கி தெர்மோஜெனசிஸ் நடக்கிறப்போ கேலரிஸ் கரைய ஆரம்பிக்கும். உடலோட மொத்த பகுதிகளும் முதல்ல சுத்தம் செய்யப்படும். இதை தாண்டி தண்ணி அதிகமா குடிக்கிறப்போ மனதளவுல நம்ம தெளிவா செயல்படுவோம். நம்ம சிந்தனை, ஞாபகம் இப்படி மென்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பெஸ்டா இருக்கும். உடம்புல இருக்க கழிவுகளும் கிளியர் ஆகி வெளியே வந்துடும். நம்ம மைண்டும் ஆக்டிவ் ஆகிரும். சோ நம்ம மூடு பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கிறவங்களுக்கு மயக்கம் வர்றதோ அதிக கோவம், பதட்டம் வர்றதோ இருக்கிறது இல்லைன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அழகாகணும், என் ஸ்கின்னு பலன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா தண்ணி குடிச்சாலே ஸ்கின்னுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. தினமும் காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறப்போ ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி தன்மை இம்ப்ரூவ் ஆகுது. இதனால சீக்கிரம் சுருக்கம் வராது. ஸ்கின்ல இருக்க குட்டி குட்டி ரேஷஸ், பிம்பிள்ஸ் எல்லாம் கூட ஈஸியா சரியாகிறோம்னு சொல்றாங்க. நீங்க ஜிம் போறவங்கள பாத்திருக்கீங்களா? திடீர்னு செம்ம கலர் ஆவாங்க. ஃபேஸ் எல்லாம் பலன்னு இருக்கும். இதுக்கு காரணம் அவங்க குடிக்கிற தண்ணியும் ஃபாலோ பண்ற டயட்டும் தான். அவங்க அதிகமா தண்ணி குடிப்பாங்க, உடம்பு செம ஹைட்ரேட்டடா வச்சுப்பாங்க. இதனாலதான் அவங்களோட ஸ்கின்னோட தன்மையும் மாற ஆரம்பிக்கும். காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறப்போ கிட்னில இருக்க வேஸ்ட் தண்ணி ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். ஸ்டோன்ஸ் உருவாகாது. ரத்த அழுத்தம் சீராகும். மூட்டு வலிகளதும் வராது. இதை தாண்டி ரத்த ஓட்டமும் சீரா இருக்கும். மூளைக்கு நிறைய ரத்தம் போய் சேரும். இதனாலதான் முதல்ல தண்ணி குடிக்க சொல்றாங்க. செகண்ட் ஹேபிட், பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி கார்டியோ ஒர்க் அவுட். ஓப்ரா வின்ஃப்ரே ரொம்ப மோசமான நிலைமையில இருந்து சக்சஸ்ஃபுல்லா ஆனவங்க. இவங்க கிட்டத்தட்ட 19 கிலோ வெயிட் லாஸ் பண்ணாங்க. இதுக்கு காரணம் அவங்க எடுத்த ஸ்ட்ரிக்டான டயட்னால இல்ல, அவங்க காலையில எழுந்து பண்ண கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் தான் மெயின் காரணமா இருந்திருக்கு. ஒரு இன்டர்வியூல ஓப்ரா சொல்லிருப்பாங்க, நான் தினமும் என்னோட காலையை என்னோட ஜிம்ல இருந்தா ஆரம்பிப்பேன். காலையில எழுந்து 1 மணி நேரம் நான் வீட்டுல இருக்க ஜிம்லயே ஒர்க் அவுட் பண்ணுவேன். ட்ரெட்மில்ல ஓடுவேன், மத்த கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணுவேன்னு சொன்னாங்க. சோ உடம்ப அசைக்கணும். அவ்வளோ நேரம் தூங்கி உடம்பு அசைவில்லாம இருக்கு. காலையில எழுந்து தெம்பா ஆக்டிவா செயல்பட ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். சயின்ஸ் படி காலையில உங்களோட எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணி உங்களோட மூடு பெட்டரா மாத்த தினமும் சின்னதா வச்சும் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அதிகம். காலையில எழுந்து ஒர்க் அவுட் பண்றதுனால பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆக முடியும். ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது தான் உங்க மைண்ட்ல இருந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? காலையில போன்ல உட்கார்றது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்றது இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. உடம்புல இருக்க சூடெல்லாம் தனியும். ஒர்க் அவுட் பண்ணா கண்டிப்பா குளிக்க தோணும். சோ சூடெல்லாம் தனிஞ்சு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். காலையில வீட்டுக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணாம பால்கனி, மொட்டை மாடி, வெளியில இப்படி ஒர்க் அவுட் பண்றதும் ரொம்ப நல்லது. எப்பவுமே அலர்ட்டா இருப்பீங்க. முழு எனர்ஜி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒர்க் அவுட் பண்றப்போ பிளட் உடல்ல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் போகும். உடல்ல ரத்த ஓட்டம் சீரா இருந்தா ஆக்சிஜன் உடம்பு முழுக்க சப்ளை ஆகும். ஊட்டச்சத்துக்களும் சேர்ந்து சப்ளை ஆகும். இது மொத்த உடம்பையும் சீராக்கும். மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமா போறதால மூளையோட செயல்திறன்கள் இம்ப்ரூவ் ஆகும். ஒர்க் அவுட்டை தொடர்ந்து ஆரோக்கியமான சாப்பாட்டை சாப்பிடணும். மோஸ்டா பழங்கள், காய்கறிகள், பயிர் வகைகள் இந்த மாதிரி சாப்பிடுறது நல்லது. காலையில எழுந்ததும் எண்ணெய் பொருட்கள், காரமான பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட வேண்டாம். சோ காலையில எழுந்து ஒர்க் அவுட் பண்ற ஹேபிட்டை வளர்த்துக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண வேண்டாம்.
சிம்பிளானதே பண்ணுங்க. முடிச்சுட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுங்க, மென்னு சாப்பிடுங்க. அடுத்து நம்பர் 3, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். எப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல ஸ்டீவ் ஜாப்ஸ் அடிச்சுக்க ஆளே இல்ல. பார்த்து நேரத்தை செலவழிப்பாரு. தினமும் காலையில அவரோட ருட்டீன்ல மிஸ் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் இருக்கும். காலையில கண்ணாடி முன்னாடி நின்னு அவரோட கண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு. என்னோட வாழ்க்கையில இன்னைக்குதான் கடைசி நாளா இருந்தா இன்னைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய விரும்புவேனா? இந்த கேள்விக்கான பதில் இல்லன்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா கண்டிப்பா எதையோ மாத்தணும்னு எனக்கு தெரிய வரும். சோ கண்டிப்பா ஒரு நாள் இறப்பு வரும் அப்படின்னு இறப்ப பத்தின எண்ணம் மைண்ட்ல இருந்தாதான் நம்ம வாழ்க்கையோட பெரிய பெரிய முடிவுகளை எடுக்க முடியும். போச்சு, இதை செய்யாம போயிடுவோமோ, இதை நடத்தி காட்டாம போயிடுவோமோ அப்படின்னு எதையாவது இழக்கக்கூடிய சிந்தனையில மாட்டிக்காம தவிர்க்க சாவ பத்தின எண்ணம் மைண்ட்ல இருக்கணும். இதுதான் நம்மள பிரசன்ட் மொமெண்ட்ல என்ஜாய் பண்ணி வாழ வைக்கும். இந்த மாதிரி கேள்விகளை நீங்க கேட்கணும். உங்ககிட்ட நீங்க கேட்கிற அந்த கேள்விகள் உங்களை பெட்டரா சிந்திக்க வைக்கும். நம்ம கேட்கிற கேள்விகள் செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் கொஸ்டின்ஸா தான் இருக்கணும். காலையில எழுந்ததும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஹேபிட்ஸ்ல செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸும் ஒண்ணு. அடுத்து நம்பர் 4, மெடிடேஷன். ஒர்க் அவுட்டை எப்படி மிஸ் பண்ண கூடாதோ அதே மாதிரி தியானத்தையும் மிஸ் பண்ண கூடாது. நம்ம மைண்ட தெளிவா வச்சுக்கிறதுல முக்கியமான பயிற்சி இந்த தியானம் தான். தியானம் செய்யறது மூலமா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க முடியும். மைண்ட்ல எந்த எண்ணங்களும் அலமோதாது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுல தெளிவா இருக்க முடியும். எந்த குழப்பங்களும் இருக்காது. பதட்டம், சோகம் இது எதுவும் இல்லாம பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைய வாழ முடியும். ட்விட்டரோட கோஃபவுண்டர் ஜாக் டார்சி, இவருக்கு தியானத்தோட பெனிஃபிட்ஸ் நல்லாவே தெரியும். தினமும் காலையில 6:15 எழுந்திருச்சு 1 மணி நேரம் தியானம் செய்வாரு. இதனால அன்னைக்கு நாள் முழுக்க என்ன செய்யணுமோ அதுல தெளிவு கிடைக்கும். பல செலிபிரிட்டிஸும் மைண்ட தெளிவா வச்சுக்க தியானத்தை ஃபாலோ பண்றாங்க. இதனால அவங்க மைண்டு தெளிவா செயல்படுது. குழப்பம் இல்லாம முடிவுகளை அவங்களால எடுக்க முடியுது. சோ மார்னிங் ஹேபிட்ஸ்ல இந்த தியானத்தை மறக்கவே கூடாது. அடுத்து நம்பர் 5, ஜர்னல். ஜர்னலிங் பண்றத பழக்கமா மாத்திக்க வேண்டியது அவசியம். சும்மா எழுதுறதால என்ன ஆகிற போதுன்னு நினைக்கிறோம். ஆனா இதனால பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. காலையில எழுந்ததும் நீங்க எழுதுற சில முக்கியமான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையவே அழகா மாத்தும். பெஸ்ட் உதாரணம் பெஞ்சமின் பிராங்க்லின் தான். அவரு தன்னோட 20வது வயசுல ஜர்னலிங் பண்ண ஆரம்பிச்சாரு. வாழ்க்கை முழுக்க ஜர்னலிங் பண்ணாரு. நிறைய நல்ல குணங்களை வளர்த்துக்கிட்டாரு. 300 வருடங்கள் கழிச்சு இவரோட இந்த ஜர்னல் ஹேபிட் எல்லாருக்குமே ஒரு ப்ளூ பிரிண்டா மாறுச்சு. காலையிலேயே நீங்க ஜர்னலிங் பண்ணா உங்களை பெட்டர் பர்சனா அது மாத்தும்னு எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. காலையில நீங்க எழுந்து ஒரு டைரி பென் எடுத்து இன்னைக்கு நீங்க என்ன நல்லது பண்ண போறீங்கன்னு எழுதிக்கோங்க. நைட்டு தூங்குறப்போ அதை திரும்ப ரீட் பண்ணி இந்த நல்லதெல்லாம் செஞ்சுட்டீங்களான்னு செக் பண்ணுங்க. இது இன்னுமே உங்களுக்கு நல்லது செய்ய தூண்டும். இன்னுமே உங்களை பாசிட்டிவா மாத்தும். அடுத்து நம்பர் 6, கிராட்டிடியூட். நீங்க பண்ற அந்த ஜர்னலிங்லயே கிராட்டிடியூடையும் சேர்த்து எழுதலாம். உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள், இப்ப நீங்க சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள், இனி உங்களுக்கு கிடைக்க போற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். டெய்லியும் நீங்க நன்றியோட இருக்க 3 விஷயங்களும் எழுதுங்க. பொதுவாவே நமக்கு இது கிடைக்கலையே, நமக்கு என்ன கிடைச்சிச்சு இப்படிதான் தோணும். ஆனா நம்ம கிட்ட எந்த டிஃபெக்ட்டுமே இல்லாம நார்மலா இருக்கோமே. 2 கை, 2 காலு, 2 கண்ணு எல்லாம் நல்லா தெரியுது, காது கேக்குது, பேச முடியுது, சாப்பிட முடியுது. இதெல்லாம் விடுங்க, நம்ம மூச்சு விடுறோமே, இதுவே மிகப்பெரிய பிளெஸிங் தானே. நாம நன்றியோட இருக்க இத்தனை விஷயங்கள் இருக்கு. எனக்கு கிடைச்ச பணத்துக்கு நன்றி, வீட்டுக்கு நன்றி, இப்படி மட்டும் கிராட்டிடியூட வெளிப்படுத்த கூடாது. நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், நார்மலா இருக்கோம், இருக்க ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் நன்றி சொல்லணும். இந்த நன்றி உணர்வு உங்ககிட்ட இருக்க செல்வங்களை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்பர் 7, காலையில ரீட் பண்றது. தினமும் காலையில சும்மா 2 பக்கமாவது ரீட் பண்றது நல்லதுன்னு ரிசர்ச்சே சொல்லுது. ஏன்னா இந்த ஹேபிட் நமக்காக நம்ம செய்யறோம் அப்படிங்கிற உணர்வை அதிகப்படுத்தும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். இதை தாண்டி தினமும் 2 பக்கம் ரீட் பண்றப்போ புதுசா ஏதாவது கத்துப்போம். நம்ம பிரெயின் காலம் முழுக்க யங்கா இருக்கணும்னா அதுக்கு தினமும் புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் காலை நேரத்துல ஃப்ரெஷ்ஷா ரிலாக்ஸா ரீட் பண்றப்ப நம்ம கத்துக்கிட்ட விஷயம் மூளையில நல்லா பதியும். ரீட் பண்றது ரொம்ப நல்ல ஹேபிட். நமக்கே கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். பாரக் ஒபாமா காலையில ரீட் பண்ற ஹேபிட்டோட மிகப்பெரிய ஃபேனா இருந்தாரு. காலையில எழுந்து அந்த ப்ரொடக்டிவான நேரத்துல இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு படிப்பாராம், பிளாக்ஸ் படிப்பாரா. இதனால அவரால் தினமும் புது புது விஷயங்களை கத்துக்க முடிஞ்சது. அவரோட பதவிக்கு தேவையான விஷயங்களை படிச்சு தன்னோட ஆட்சியை பெட்டரா டீல் பண்ணாரு. வாரன் பஃபெட், பில் கேட்ஸ் இப்படி நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் இதை செஞ்சிருக்காங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ், நாலேஜை வளர்த்துக்கிற மாதிரியான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் ரீட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நீங்க 2-3 பேஜ் படிச்சாலே 2-3 மாசத்துல ஒரு புக்கையே முடிக்க முடியும். இது உங்களுக்கு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அடுத்து நம்பர் 8, ட்வின்ஸ். நான் ஆரம்பத்துல கேட்டேன்ல அந்த ட்வின் ஹேபிட்ஸ், கெஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப சிம்பிள். காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும். அப்பதான் பர்ஃபெக்டான மார்னிங் ருட்டீனை உருவாக்க முடியும், ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண முடியும். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னா அதோட ட்வின்னையும் ஃபாலோ பண்ணணும். நைட்டு சீக்கிரம் தூங்குறது. நைட்டு சீக்கிரம் தூங்குனாதான் காலையில சீக்கிரம் எழுந்துக்க முடியும். நைட்டு லேட்டா தூங்கி காலையில சீக்கிரம் எழுந்தா தூக்கம் பத்தாம தலைவலிக்கும், பல பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி லிமிட் வச்சு தூங்கணும். 6-8 மணி நேரம் தான். அதுக்கு மேல தூங்குனாலும் மந்தமாகிடும். சிலர் இருப்பாங்க நைட்டு சீக்கிரம் படுத்துருவாங்க, ஆனா காலையில லேட்டா தான் எழுந்திருப்பாங்க. நைட்டு 9 மணில இருந்து 12 மணி வரை தூங்குறதெல்லாம் நினைச்சு பாருங்க. 15 மணி நேரம் தூங்குறாங்க. இங்கதான் மந்தம் பிடிக்கும்.
நாள் முழுக்க தூக்கமாவே இருக்க மாதிரி இருக்கும், தலை வலிக்கும். சோ நைட்டு சீக்கிரம் தூங்கணும், காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும். இந்த ட்வின் ஹேபிட்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது இருந்தா மட்டும்தான் மத்த மார்னிங் ஹேபிட்ஸை செயல்படுத்தவே முடியும். 2013ல த கார்டியன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ஃபேமஸான சிஇஓஸ், ஆண்டர்பிரினர்ஸ் இவங்க கிட்ட இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க. அதுல இருந்த ஒவ்வொருத்தருமே காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறவங்க தான். காலையில சூரியன் உதிக்கிறத பாக்குற நேரத்துல தான் அதிகமான பேரு எழுந்துக்கிறாங்க. யாருமே 10, 11, 12 எழுந்துக்கல. காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறவங்க அதிகம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண மாட்டாங்கன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நாளைக்கு பண்ணுவோம், நாளன்னைக்கு பண்ணுவோம்னு தள்ளி போடுற ஹேபிட் நைட்டு லேட்டா தூங்குறவங்களுக்கும் காலையில லேட்டா எழுந்துக்கிறவங்களுக்கும் தான் அதிகம் இருக்குமா. ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் இதை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் காலையில 3:45 எழுந்து முக்கியமான டாஸ்க் எல்லாம் முடிச்சிருவாரு. 5 மணிக்கெல்லாம் டான்னு ஜிம்ல நிப்பாரா. டிம் குக் மாதிரி உங்களை அவ்வளோ சீக்கிரமெல்லாம் யாரும் எழுந்துக்க சொல்லல. உங்களோட காலைய ப்ரொடக்டிவா மாத்துற மாதிரி நல்ல டைமுக்கு எழுந்துக்கோங்க. உடனே எல்லாம் சீக்கிரம் எழுந்து பழக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். 12 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா நாளைக்கு 11:45 எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் 11, அப்புறம் 10, அப்புறம் 9, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. கஷ்டமும் குறையும், இந்த நல்ல ஹேபிட்டை பழகிக்கவும் முடியும். த்ரைவ் குளோபலோட ஃபவுண்டர் ஆரியானா ஹஃபிங்டன் இவங்களுக்கு பர்ஃபெக்டான மார்னிங் ரொட்டீன் இருக்கு. 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா அவசியம்னு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தாண்டி இம்ப்ரெசிவான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அலாரமே தேவையில்லையா. 8 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் டான்னு முழிச்சிருவாங்க. காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதால அன்னைக்கு நாளே ரிலாக்ஸ்டா ஆரம்பிக்கப்படுது. ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்லலாம் நிறைய நேரம் அலாரமே இல்லாம நம்ம டைமுக்கு எழுந்துப்போம். கண்ணு முழிப்போம், உடனே அலாரம் அடிக்கும். எப்படி அலாரம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எழுந்தோம் அப்படின்னு நமக்கே ஷாக்கா இருக்கும். உண்மை என்னன்னா, நம்ம ஹேபிட் ஆக்கிட்டோம் டைமுக்கு எழுந்து. தினமும் ஒரே டைமுக்கு எழுந்திருச்சா மட்டும்தான் இது பாசிபிளா இருக்கும். இது தாண்டி அரியானா இன்னொரு விஷயத்துல செம ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. காலையில எழுந்ததும் போனை எடுக்கவே கூடாது, சோஷியல் மீடியாக்குள்ள போக கூடாது. வேற முக்கியமான வேலைங்க என்னவோ அதெல்லாம் நைட்டே நோட் பண்ணி வச்சுட்டு காலையில செய்யலாம். காலையில எழுந்து போனு, இமெயில்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்க கூடாது. ஒர்க்குக்காக தான் பாக்குறேன்னு பார்க்க கூடாது. இந்த டைம்ல சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகாம உங்களுக்கான நல்ல விஷயங்களை செய்யுங்க. நான் முன்னாடி சொன்ன ஒர்க் அவுட்ஸ், மெடிடேஷன், ஜர்னலிங் இதெல்லாம் பண்ணுங்க. இது உங்களை இன்னுமே ப்ரொடக்டிவா மாத்தும், புது வாழ்க்கைய வாழ வைக்கும். இப்ப பார்த்த எல்லா ஹேபிட்ஸையும் சம்மரியா சொல்றேன். காலையில எழுந்து காஃபி டீ குடிக்காம தண்ணி குடிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் கொஸ்டின்ஸை உங்ககிட்ட கேட்டுக்கணும், 1 மணி நேரம் தியானம் பண்ணணும், ஜர்னலிங் பண்ணணும், கிராட்டிடியூட் பயிற்சி செய்யணும். இந்த மாதிரி புதுசா நாலேஜ் வளர்த்துக்க ரீட் பண்ணணும். எல்லாத்தையும் தாண்டி ட்வின் ஹேபிட்ஸான சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கத்தை ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும். காலையில நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ரொட்டீன், இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்மள சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு தான், நம்ம வாழ்க்கையை அழகா மாத்துறதுக்கு தான். சோ உங்களுக்காக ஒரு மார்னிங் ரொட்டீனை உருவாக்குங்க. நாளைக்கு நான் 6 மணிக்கு எழுந்துக்கணும்னு ஸ்ட்ராங் இன்டென்ஷனோட தூங்குங்க. காலையில நீங்க 6 மணிக்கு எழுந்துக்கணும். இது உங்க சக்சஸுக்கான முதல் அடியா இருக்கட்டும். அண்ட் மறக்காம காலையில தண்ணி குடிங்க. உடல், மனம் எல்லாத்துக்கும் எனர்ஜி கிடைக்கட்டும். உங்ககிட்ட ஸ்பெஷலான மார்னிங் ஹேபிட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.